வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். மேலும் இன்று இணைப்பில் நம்மிடையே இணைந்துள்ள அருள்நிதி திரு ரோஜா பாபு அம்மா அவர்கள் அன்பும் பாசமும் என்னும் தலைப்பில் சிந்தனை உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரின் சார்பிலும் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இன்று மிக சிறப்பான ஒரு ஆழ்ந்த பஞ்சேந்திரிய தவத்தை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி சரஸ்வதி அம்மா அவர்கள், நாம் அனைவரும் அவர்களை தூரிய நினைவில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சரஸ்வதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்த்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சே. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இன்றைய தலைப்பு அன்பு பாசம். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தத்துவத்தில் அன்பு மற்றும் பாசம் இந்த இரண்டும் ஒன்றல்ல. வெளிப்படையாக இரண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட அடிப்படை நோக்கம் விளைவு, மனநிலை. சுவாமிஜி அவர்கள் அன்பை பத்தி விளக்கமான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காரு. அன்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, அன்பு என்பது எதிர்பார்ப்பற்ற, எல்லையற்ற, பிறர் நலனை விரும்பும் உண்மையான உணர்வுதான் அன்பு. அன்பு என்பது எந்த விதமான கைமாறும் எதிர்பார்க்காது. எல்லா உயிர்களையும் சமமாக மதிக்கும் அன்பு. பிறருக்கு துன்பம் வராமல் பார்த்து கொள்ளும் அன்பு. தனக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் நன்மையாக இருக்க விரும்பும் அன்புதான் மனிதனை இறைநிலைக்கு உயர்த்தும் ஒரு பண்புதான் அன்பு. நான் மட்டும் என்ற எண்ணத்திலிருந்து நாம் அனைவரும் என்ற உணர்விற்கு மனிதனை அழைத்து செல்லும் ஒரு சக்தி அன்பு. இந்த அன்பின் பண்புகளை பார்த்தா, கருணை, பொறுமை, மன்னிக்கும் மனப்பான்மை, விட்டு கொடுத்தல், சேவை மனப்பான்மை, சமநோக்கு, நன்றி என்ற உணர்வுதான் இந்த அன்பின் பண்புகள். ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களும் நல்லா முன்னேறி வரணும் என்று விரும்புவதுதான் அன்பு. அவர் தனக்காக எதையும் எதிர்பார்க்கல.
அதே போல ஒரு குழந்தைய அம்மா தன் கூடவே வச்சு பார்த்து கொண்டிருப்பா. விடாமல் பார்த்து கொள்வதுதான் அன்பு. அதற்கு மேல அதை ஊட்டி வளர்ப்பதும் கருணை. அன்பை எல்லா இடங்களிலும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மாமரத்தில ஒரு பிஞ்சு தொங்கி கொண்டிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது விழாமல் இருப்பதற்கு அந்த காம்பு அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அது மேல வளரும்போது அதனுடைய கனத்திற்கு தகுந்த மாதிரி காம்பு பெருசாகி அதை விழாமல் பிடித்து கொண்டிருக்கும். அதுதான் அன்பு. அதற்கும் மேலாக அது வளர்வதற்கு வேண்டிய அந்த ரசத்தை ஊட்டி பாதுகாத்து அதை பெரிசாக்கி பழமாக வளர செய்யுது. இதுதான் இதனுடைய கருணை. இப்ப இந்த அன்பும் கருணையும் இறைநிலையின் தன்மை. இத எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கலாம். இது ஜீவகாந்தத்தின் மூலமாக எழுகிற இறைநிலையினோட மலர்ச்சி தான் அன்பு. அதே மாதிரி ஒரு பாடல்ல முட்டைக்குள் கருவுக்கும் கல்லுக்குள் தேரைக்கும் உணவை வைத்த இறைவன் என்னை மட்டும் விட்டு விடுவானா அப்படின்னு சொல்லுவான். எப்படி கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கு உணவு கிடைக்குதோ அது போல பாறையில் மேல உள்ள தண்ணீருக்கு மேல தவளை முட்டையிட்டு போயிட்டு இருக்கும். அப்ப அந்த பாறையில் மேல உள்ள தண்ணீரில் கண்களுக்கு தெரியாத சின்ன சின்ன சந்துக்களுக்குள்ளவே தண்ணி கசிஞ்சு போகும். அப்படி போகும்போது அந்த முட்டைகளும் வழுக்கி கொண்டு போய் அந்த பாறைக்கு ஒரு வசதியான ஒரு இடத்துல தங்கிக்கும். அதுக்கப்புறம் நாளடைவில் அந்த முட்டை வளர்ந்து பெருசாக்கி அது தேரையாகி அது வந்துடும். ஆனா அது வெளியில் வர வழி இல்லாம அது அப்படியே நின்றுடும். இப்போ அந்த கல்லுல இருக்கின்ற அந்த இடுக்கு வழியா அதற்கான காற்று உள்ளே போய்கிட்டே இருக்குமா. இப்போ அங்க அந்த உயிர்களுக்கு வாழ்வதற்கான வேண்டிய வசதிகள்லாம் இறைநிலை தந்து கொண்டே இருக்குமா. அதுதான் கருணை. நம்ம ஏற்கனவே ஒரு சினிமா படத்துல கூட பார்த்திருக்கோம். சிவன் கிட்ட ஒருத்தர் போராடுவாரு. நான் காலையில எழுந்திரிச்ச உடனே எல்லா உயிர்களுக்கும் நான் உணவு கொடுத்துட்டேன். அப்ப அவர் அந்த போராடுறவர் கேட்பாரு, ஒரு எறும்பை ஒரு டப்பால போட்டுட்டு இவரை எப்படி பரிசோதிக்கணும்ட்டு எல்லா உயிருக்கும் கொடுத்துட்டியா எல்லா உயிருக்கும் கொடுத்துட்டியானா நான் கொடுத்துட்டேன். இப்ப நாம ஒரு எறும்பை பிடிச்சி ஒரு டப்பால போட்டிருக்கோம், அதுக்கு அவர் கொடுக்கவே இல்லை, எப்படி பொய் சொல்றாரு பாருன்ட்டு. உண்மையாவே எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுத்துட்டீங்களான்னா கொடுத்துட்டேன். அப்போ நான் ஒரு டப்பாக்குள்ள ஒரு எறும்பை போட்டிருக்கேன், அதுக்கு நீங்க கொடுக்கவே இல்லை இன்னும். அப்ப அந்த டப்பாவை திறந்து பாருன்னு வரோம். அப்ப அந்த டப்பாக்குள்ள அந்த எறும்புக்கு சின்ன அரிசி கொடுத்திருப்பாரு இறைவன். இப்போ அதேதான் இந்த இறைநிலை எல்லாருக்குமே எல்லா விதத்திலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் கருணை. அப்போ ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டா கூட அதுக்குள்ள ஒரு மஞ்சக்கரு இருக்கும், அதை சுத்தி வெள்ளைக்கரு இருக்கும். அப்போ அந்த மஞ்சள் கரு தான் குஞ்சாக மாறுது. அப்படி உருவாக அதற்கு உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தா அதை சுற்றி உணவாக இருப்பது அந்த வெள்ளைக்கரு தான். இந்த ரெண்டையும் பாதுகாக்க இயற்கை யாரும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ரசாயன கூட்டு சேர்ந்து முட்டை ஓடு செஞ்சு அதை சேர்த்து பிடிச்சு அப்போ குஞ்சு வெளிப்படும் போது துன்பம் இல்லாமல் தானே உடையிற மாதிரி அந்த முட்டை ஓட்டை அமைச்சிருக்குது. அதுதான் அன்பு. அப்ப அந்த அன்பும் கருணையும் ஒவ்வொரு பொருளிலும் செயலிலும் எல்லா உயிர்களுக்குமே வளர்ந்து இருப்பதை நாம பார்க்கிறோம். இப்ப எல்லா உயிர் இறைநிலையும் இந்த எல்லா உயிர்களிலுமே இறைநிலைய அறிவாக இருப்பதால அங்க அன்பும் கருணையுமாக பிரகாசமாகி இருக்குது. இப்ப இந்த விலங்குகள் கூட ஒன்னை ஒன்று அடிச்சுக்கிட்டு சாப்பிடும். அங்க எப்படி அன்பும் கருணையும் அதுன்னு பார்த்தா இந்த விலங்கினங்களுக்குள்ள இயற்கையாவே அதுங்களுக்கு உணவு செய்ய தெரியாது, தயார்படுத்தவும் தெரியாது. அதனால ஒண்ணு அடிச்சு சாப்பிடுறன்ற அந்த பழக்கம் அது அப்படியே பழகிட்டு இருக்கு. அதுல கூட சில உயிர்கள் தான் ஒண்ணு அடிச்சு சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது கூட
அந்த உயிருக்கு கொஞ்சம் மயக்கத்தை கொடுத்து இந்த உணர்வோ உணர்ச்சியோ இல்லாம தான் அப்படி செஞ்சுட்டு தான் தங்கிட்ட இருக்கிற சக்திய அது மேல பாய்ச்சிட்டு அப்புறமா தான் சாப்பிடுமா அது. இப்படி இறைநிலை இந்த இடத்தில் கூட கருணையோடு துன்பம் இல்லாமல் அந்த உயிரை தான் வசப்படுத்தி கொள்ளுது. அப்புறம் பல்லி பாருங்க, பல்லி ஒரு பூச்சியை பிடிக்கும் போது அந்த பூச்சியை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். நாங்களாம் பார்ப்போம், இதை பிடிக்கிறதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அது அசையாம ஆடாம அந்த பூச்சியே பார்க்கும். அப்படி பிடிக்கும் போது அதனுடைய கண்ணுக்குள்ள வழியா அந்த காந்த சக்தி, பல்லியோட காந்த சக்திய அந்த பூச்சி மேல பாய்ச்சிடும். அப்ப அந்த பூச்சி அப்படியே ஒரு மயக்கமாயிடுமா. நாங்க நினைப்போம், இது ஏன் இது பார்த்துக்கிட்டே இருக்கு, இது போக மாட்டேங்குது, தெத்தி விடுவோம், போட்டோம் நினைப்போம். அது போகாது. ஆனாலும் அதுக்கு இரையாயிடும். அப்படி அந்த மயக்கம் அதை செய்துட்டு தான், அப்படி அந்த மயக்க நிலையில இருக்கும்போது தான் அதுக்கு துன்பம் கொடுக்காமல அந்த பல்லி சாப்பிடுமா அந்த பூச்சியை. இப்படி எல்லா இடங்களிலுமே செயல் நடக்கும்போது அங்கே அன்பும் கருணையுமா இருந்து சேர்ந்து நம்ம இருக்கதை பார்ப்போம். இப்ப நம்ம உடம்புல கூட ஒரு காயம் படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தம் வருது. இப்போ ரத்தம் போய்கிட்டே இருக்கும் அந்த உடல்ல. அப்படி ரத்தம் போய்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்னா உயிர் இருக்காது, எல்லாமே மோசமாயிடுவாங்க அவங்க. ஆனா அடிப்பட்ட அந்த காயத்துல கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த காத்து பட்டதுமே உடனே ரத்தம் உறைஞ்சி அது அப்படியே வெளில போகாம நின்றுடும். அதுக்கப்புறமா இதுவும் ஒரு கருணை செயல்தான். அதனால எல்லா உயிர்களிலும் இறைநிலை உள்ளது. இந்த உண்மையை எந்த அளவுக்கு நாம உணர்ந்து கொள்கிறோமோ அதுதான் இறை வழிபாடு. குடும்ப வாழ்க்கையில வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த குடும்ப பாசத்தை மறுக்கல. கணவன் மனைவி அன்புடன் வாழணும், அவங்க 2 பேரும் சந்தோஷமா அன்பு சேர்த்து வாழணும். அதே மாதிரி பெற்றோர் குழந்தைகளை அன்புடன் வளர்க்கணும். ஆனா ஏன் விருப்பப்படிதான் இருக்கணும் என்ற பற்றுதலை குறைச்சு கொள்ளணும். உதாரணத்துக்கு ஒரு தாய் தான் குழந்தைய நல்லா வளர்த்து அன்பு, நான் சொல்றதையே தான் செய்ய வேணும், இல்லைன்னா நான் உன்னை நேசிக்க மாட்டேன் அப்படின்னு நிலைதான் பாசத்தையோட பற்று. இந்த ஆன்மீக பார்வையில சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் வளர்ச்சி அடையும் போது பாசம், பரிவு, கருணை, அன்பு, அருள் என்ற பரிணாம வளர்ச்சியை ஏற்கணும். அதாவது முதல்ல குடும்பத்தார்கிட்ட பாசம் இருக்கணும், அதுக்கப்புறமா அந்த உணர்வு மற்றவங்களுக்கும் விரியணும், அதுக்கப்புறம் எல்லா உயிர்களிலும் கருணை உருவாகணும். அப்போ கடைசியில இந்த எல்லையற்ற அன்பு மலரும். இதுதான் மனிதனுடைய உயர்ந்த வளர்ச்சின்னு. துன்பத்திற்கான காரணம் சுவாமிஜி சொல்றாரு, துன்பத்தை உருவாக்குவது அன்பு அல்ல, இந்த பற்றுள்ள பாசம்தான். அன்பு நீ நலமா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும். பாசம் என்ன சொல்லுன்னா, நீ என் விருப்பப்படி இருந்தாதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு. அப்போ அந்த முதல் நிலை நீ அன்பு, நீ நலமா இருக்கணும்னு சொல்லுதுல, அப்போ சுதந்திரத்தை அளிக்குது. இரண்டாவது நிலை என்ன பண்ணுதுன்னா, கட்டுப்பாட்டையும் மன அழுத்தத்தையும் உருவாக்குது. இப்போ அன்பை வளர்க்கும் இந்த வழிகளை பற்றி சுவாமிஜி கூறுற இந்த பொன்மொழிகளை ஒரு 8 கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு உயிரையும் மதிக்கணும், எதிர்பார்ப்புகளை குறைச்சு கொள்ளணும், மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளணும், எனது என்ற பற்றுதலை மெதுவாக குறைக்கணும். அது மாதிரி தினமும் நாம தற்சோதனை செஞ்சு மனதை பரிசோதிக்கணும். அப்போ தியானம் மூலம் மன அமைதியை வளர்த்து கொள்ளணும். அப்போ பிறருக்கு உதவும் சேவை மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். அன்பு என்பது சுதந்திரம் தரும், எல்லையற்ற, எதிர்பார்ப்பற்ற, பிறர் நலனை விரும்பும் உயர்ந்த மனித பண்பு. அப்போ அன்பு என்பது ஒரு சாதாரண உணர்ச்சி அல்ல,
அது மனித வாழ்வின் அடிப்படை தத்துவம், அறத்தின் உயிர், இறையுணர்வின் வெளிப்பாடு. இப்போ மனிதன் தன்னை அறிந்து பிறரை உணர்ந்து இந்த உலகத்துடன் இசைந்து வாழ வழிகாட்டும் ஒரு சக்தியே தான் அன்பு. தன்னையும் பிறரையும் சமமாக உணர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களோட நலனை விரும்பி ஒரு நல்ல மனநிலையை தான் அன்பு. அன்பு விலை கொடுத்து வாங்க முடியாது, கட்டாயப்படுத்தியும் வாங்க முடியாது. இந்த உள்ளத்திலிருந்து இயல்பாக மலரக்கூடிய உயர்ந்த குணம் அன்பு. மனிதன் விலங்கு நிலையிலிருந்து மனித நேய நிலைக்கும், அதிலிருந்து தெய்வ நிலைக்கும் உயர்த்தும் ஒரு சக்தி தான் அன்பு. இப்ப அன்பு என்பது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு சிந்தனை. பேச்சு, செயல், இது மூணுமே வெளிப்படணும். இந்த சிந்தனை, பேச்சு, செயல் எல்லாமே வெளிப்பட்டு இருக்கணும். ஒவ்வொரு உயிரிலும் ஒரே உயிராற்றலும் ஒரே இறைத்தன்மையும் இருக்கு. இதை நாம உணரும் போது உயர்வு தாழ்வு என்ற எண்ணம் குறையுது. இப்ப வேற்றுமை உணர்வு மறையும். இப்ப அனைவரும் என் உறவுகள் என்ற அந்த உணர்வு உருவாகும். இந்த உணர்வு உண்மையான அன்பாக நமக்கு வெளிப்படும். ஒரு தாய் குழந்தையை வளர்ப்பது அன்பு. ஒரு மருத்துவர் நோயாளியிடம் நலனை விரும்புவது அன்புதான். அதே போல ஒரு ஆசிரியர் மாணவர்கள் உயர வேண்டும் என்பதும் அன்பு. அன்பு அனைவரையும் சமமாக பார்க்கும். மனித வேறுபாடு, சாதி வேறுபாடு, மொழி வேறுபாடு, செல்வ வேறுபாடு, இதையெல்லாம் கடந்த மனநிலைதான் அன்பு. கருணை பிறர் துன்பத்தை தன்னுடைய துன்பமாக உணர்வதுதான் கருணை. அன்பு இல்லாமல் கருணை உருவாகாது. கருணை இருக்கும் இடத்தில்தான் உதவி இருக்கும், மன்னிப்பு இருக்கும், பொறுமை இருக்கும். இது எல்லாத்தையும் விட இனிய சொற்கள் இருக்கும். குடும்பம் தான் அன்பின் முதல் பள்ளிக்கூடம் என்று சுவாமிஜி அவர்கள் அடிக்கடி சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மதிக்கணும், குறைகளை பொறுத்து கொள்ளணும், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். பெற்றோர் குழந்தைகளுக்கு அன்பு கொடுக்கணும். அன்போடு ஒப்பிட்டு மனதை யாரையும் புண்படுத்தக்கூடாது. குழந்தைகளும் பெற்றோருக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும், மரியாதை செலுத்தணும். முக்கியமா இப்படி குடும்பத்துல அன்பு வளரும் போது சமுதாயமும் அமைதியாகும். சுவாமிஜி அவர்கள் உலக அமைதிக்கான அடிப்படையாக அன்பை குறிப்பிடுறார். ஏன்னா அன்பு இருக்கும் இடத்தில் வன்முறை குறையும், அன்பு இருக்கும் இடத்தில் சுரண்டல் இருக்காது, அன்பு இருக்கும் இடத்தில் நீதி நிலைக்கும். ஒரு மனிதனின் அன்பு குடும்பத்தையே மாற்றும், ஒரு குடும்பத்தின் அன்பு சமுதாயத்தையே மாற்றும். அப்போ ஒரு சமுதாயத்தின் அன்பு இந்த உலகத்தையே மாற்றாதா? அன்பு என்பது மனிதனின் இயல்பான ஒரு உயர்ந்த குணம் சொல்லியிருக்கோம்ல, அது தன்னலத்தை தாண்டி எல்லா உயிர்களையும் தன்னுடன் ஒன்றாக உணர செய்யுது. அப்ப அன்பு வளரும் போது அறம் மலருது. அந்த அறம் மலரும் போது அமைதி நிலைக்கிறது. அமைதி நிலைக்கும் போது மனிதன் இறையுணர்வை நோக்கி அப்படியே உயர்கிறான். இப்போ வேதாத்திரி மகர்ஷியோட பார்வையில அன்பு ஒரு உணர்ச்சி மட்டுமில்லை, அது மனித வாழ்க்கையின் அடித்தளம், ஒழுக்கத்தினோட மூலாதாரம். இப்போ உலக அமைதியின் விதை ஆன்மீக முன்னேற்றத்தினுடைய பாதை. ஒரு விதையை நட்ட உடனே நாம அது உடனே மரமாகிடுதான்னா இல்லை. தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றி, சூரிய ஒளி பட்டு, நல்ல மண்ணை கொடுத்து, அதுக்கு உரம் கொடுத்து, அப்படிலாம் கொடுத்தாதான் அது மரமாக வளருது. அது போலதான் அன்பும் வளரணும். இந்த அன்பை பத்தி ஒரு சின்ன கதை. ஒரு கிராமத்துல வயசான ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாராம்.
ஒரு நாள் 2 மாணவர்கள் வந்து அந்த ஆசிரியர்கிட்ட, ஐயா எங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு ஆசிரியர்கிட்ட கேட்கும்போது அவர் என்னன்னு கேட்டிருக்காரு. உண்மையான அன்புன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆசிரியர் உடனே பதில் சொல்ல 2 நாள் கழித்து வாங்க அப்படின்ட்டாங்க. அவங்க 2 நாள் வந்து திருப்பியும் அதே மாதிரி கேட்டாங்களாம். அப்ப அந்த ஆசிரியர் என்ன பண்ணாராம், ஒரு 2 எண்ணெய் விளக்குகளை ஏத்தி வச்சாராம். முதல் விளக்க வந்து ஒரு பெரிய மண்பானைக்குள்ள வச்சாராம். இப்ப 2வது விளக்க வந்து வீட்டின் வாசல்ல வச்சுட்டாராம். அப்ப அந்த வழியாக போனவருங்க அந்த எல்லாருக்குமே அது வெளிச்சம் கிடைக்கும் மாதிரி வச்சுட்டாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு முதல் விளக்கு வந்து அணைஞ்சிடுச்சாம். இப்போ காரணம்னா காற்று இல்லாதனால அதனால அது எரிய முடியல. 2வது விளக்கு தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்துதாம். ஏன்னா அதனுடைய வெளிச்சம் மக்கள் நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு முதியவர் ஒரு வயசானவர் கூட தடுமாறாமல் நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு குழந்தை கூட அந்த பக்கம் பாதுகாப்பா நடந்து போச்சாம். இப்போ அந்த ஆசிரியர் மாணவர்கிட்ட சொன்னாராம், மண்பானைக்குள் அடைத்து வச்சிருந்த விளக்கு தனக்கு மட்டும் அப்படின்னு எரிய நினைச்சுது. அதனாலதான் அதை சீக்கிரம் அணைஞ்சிடுச்சு. ஆனா வாசல்ல இருந்த இன்னொரு விளக்கு மத்தவங்களுக்கும் வெளிச்சம் கொடுத்தது. அதனால்தான் அந்த வெளிச்சத்தினுடைய பயன் எல்லாருக்குமே கிடைச்சது. அப்போ மனிதனுடைய அன்பும் இப்படிதான். தன்னுடைய குடும்பம், சொத்து, சுயநலம் எல்லாத்தையும் மட்டும் அடைத்து விட்டா அது பாசமாக மாறும். ஆனால் அந்த அன்பு எல்லா உயிர்களையும் சென்றடையும் போது அது கருணையாகவும், அறமாகவும், இறை அருளாகவும் மலருது அப்படின்னாரு. அதுலேருந்து அன்னிலேருந்து அந்த 2 பேரு மாணவர்கள் வந்து தினமும் ஒரு நல்ல செயலை தொடங்கிட்டாங்களாம். கொஞ்ச காலம் கழிச்சு அந்த 2 பேரும் அந்த கிராமத்துல ஒரு மதிப்பும் மரியாதையுமாக மதிச்சாங்களாம் அவங்கள எல்லாரும். ஒரு பெரிய மனிதர்களாக ஆயிட்டாங்களாம். அந்த ஊர் மக்கள் அவங்கள வந்து ரொம்ப அவங்க என்ன சொன்னாலும் அவங்க சொல்ற கேட்டு அன்பா அப்படியே நடந்து அவரையே நினைச்சு வாழ்த்தி நின்றாங்களாம். இந்த கதையின் நீதி என்னன்னா, அன்பு பகிர்ந்தால் குறையாது, பெருகும். அன்பு பிறருடைய வாழ்க்கையை ஒளிர செய்யுது. அப்போ எதிர்பார்ப்பற்ற அன்பு மன அமைதியும் மகிழ்ச்சியும் தான் தரும். அன்பு என்பது நான் என்ற எல்லையை உணர்ந்து அனைவருக்கும் என் உறவுகள் என்ற உணர்வில வாழும் அறிவின் மலர்ச்சி தான். இப்போ அன்பு வந்து குடும்பத்துல தொடங்கி சமுதாயத்தையும் தாண்டி உலக உயிர்கள் அனைத்தையும் அரவணைக்கும் நிலைக்கு நாம வளரணும். அதுவே மனித வாழ்க்கையின் உயர்ந்த பண்பும் ஆன்மீக வளர்ச்சியும் அடையாளம்தான். அதே மாதிரி பாசம் என்பது எனது என்ற பற்றுதலால உருவாகுது. ஒரு உணர்ச்சி, அதுல ஒரு உரிமை உணர்வு அதிகம். எதிர்பார்ப்பு இருக்கும். பிரிந்து விடுவோமோ அப்படின்ற பயம் இருக்கும். ஆசை, சொந்தம் என்ற எண்ணம்லாம் கலந்து இருக்கும். ஏமாற்றம் ஏற்பட்டால் என்ன பண்ணும், துன்பமாக அது மாறிடும். பாசம் தவறானது இல்லைன்றார் சுவாமிஜி. ஆனா அது அளவுக்கு மீறும் போது மன அமைதியை கெடுக்குது அப்படின்றார். பாசத்தினுடைய அறிகுறிகள் என்னன்னா, இவர் எனக்கே சொந்தம், என் பேச்ச கேட்கணும், நான் செய்ததை மதிக்கணும், என்னை விட்டு போகக்கூடாது, இது எல்லாம் நிறைவேறலைன்னா அப்பதான் கோபம், வருத்தம், பொறாமை, பயம், மனவேதனை அப்படின்னு உருவாகுது. இப்ப அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ள வேறுபாடு சுவாமிஜி அழகா எடுத்து கொடுத்திருக்காரு. அன்பு எதிர்பார்ப்பற்றது, பாசம் எதிர்பார்ப்புள்ளது. அன்பு சுதந்திரம் தரும், பாசம் வந்து கட்டுப்படுத்த முயலும். அன்பு அனைவரிடம் பரவும், பாசம் வந்து சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அன்பு அமைதியை தரும், பாசம் கவலையே உருவாக்கும். அன்பு விட்டு கொடுக்க தெரியும், பாசம் வந்து பிடித்து கொள்றதுக்கு தான் அது பார்க்கும். அன்பு கருணையை வளர்க்கும், பாசம் உரிமை உணர்வை வளர்க்கும். அன்பு ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும், பாசம் வந்து அளவுக்கு மீறினால் துன்பம் வரும்னு சொல்றாங்க. இப்ப இந்த உலகத்துல பாசம் இல்லாத உயிர் இல்லை. மனிதர்கள் மட்டும் இல்ல, ஒரு பறவை கூட தன் குட்டிகளை காத்துக்குது. ஒரு பசு தன் கன்றை வந்து நாவால நக்கி அதுக்கு அன்பு காட்டுது. ஒரு நாய் என்ன பண்ணும்னா தன்னை வளர்த்தவரை வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அவரை நினைவுல வச்சிருக்குமா. அதனால பாசம் என்பது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு உயர்ந்த ஒரு உணர்வு தான்.
பாசம் நல்லதுதான்னாலும், ஏன் மனிதனுக்கு மட்டும் அதிகமான துன்பம் வந்து உறவுகிட்ட இருந்து வருதுன்னா, அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். அதுக்கு சுவாமிஜி ஒரு விளக்கம் குடுக்குறாரு. பாசம் தவறல்ல, பற்றுதான். துன்பத்திற்கு காரணம் பாசம் என்பது அன்பினோட வெளிப்பாடு தான். நாம ஒருவர நெனைக்கிறோம். அவர அவருடைய நலன விரும்புறோம். அவருக்காக உழைக்கிறோம். அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தா நமக்கு வலிக்குது. இதுதான் வந்து பாசம். அப்ப பாசம் இல்லாத குடும்பம், வீடு இல்ல. பாசம் இல்லாத சமூகம், மனித சமூகம் இல்ல. பாசம் இல்லாத இதயம் கல்லு போல. எனவே தான் பாசம் தேவையானது. அப்போ பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, பாசத்துடன் உரிமை சேரும்போது, அதே போல உரிமையுடன் எதிர்பார்ப்பும் சேரும்போது, எதிர்பார்ப்பு நிறைவேறாத போதும், அங்க துன்பம் வருது. இதத்தான் வந்து பற்றுன்னு சொல்றார் சுவாமிஜி. ஒரு அம்மா தான் குழந்தைய பள்ளிக்கு அனுப்பும்போது, சின்ன வயசுல போகும்போது கைய பிடிச்சுக்கிட்டு போறாங்க. அதே குழந்தை பெரியவன் ஆனதுமே, என் கைய பிடிச்சு நடக்க சொன்னா நடக்குமா? முடியாதுன்னு சொல்லிடும். ஏன்னா, வாழ்க்கையோட நோக்கம் வளர்ச்சி. அன்பு வளர்க்கணும். அடிமைப்படுத்தக் கூடாது. ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு. அதுல தண்ணி தெளிவா தான் இருக்கும். அது ஒரு குளத்துல தேங்கி இருந்தா அது எப்படி இருக்கும்னா, கெட்டு போயிருக்கும். அன்பு வந்து ஆற்ற போல ஓடணுமா. ஒரு சிலர் என் மகன், என் குடும்பம், என் சொத்து அப்படின்னு சொல்லும்போது, அது குளம் போல ஆகிடுது. அதுவே பற்றாவுது. இப்ப இந்த வாழ்க்கையில நடக்கிற ஒரு உண்மை என்னன்னா, ஒரு தந்தை தான் மகனை டாக்டராக ஆக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஆனா அவருடைய மகன் இசைக்கலைஞனாகவும் அப்படின்னு நான் ஆசைப்படுறான். அப்பா சொல்றாரு, "நான் உன்னுடைய நன்மைக்கு தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்றாரு. உண்மையில அது முழுவதும் நன்மையான்னு பார்த்தா இல்ல. தன்னுடைய ஆசைய மகனுடைய வாழ்க்கையில திணிக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் தாங்களே கேட்டுக்கொள்ளணும். அன்பு வழிகாட்டும். பற்று கட்டளையிடும். பாசத்தினுடைய அழகு பார்த்தா, பாசம் என்றால் விட்டு கொடுப்பது. பாசம் என்றால் புரிந்து கொள்வது. பாசம் என்றால் மற்றவர்களை வளர்ப்பதை பார்த்து மகிழும். என்ன மதிக்கல, பற்றினுடைய அடையாளங்கள் வந்து என்ன மதிக்கல, என் பேச்ச கேட்கல, என்னை விட்டு போயிட்டாரு, எனக்காக எதுவும் செய்யல. அப்படி இந்த எண்ணங்கள் தான் அடிக்கடி வந்தா, அது அன்பின் மொழி அல்ல, பற்றின் மொழி. ஒரு மாமரம் 1000 பேருக்கு நிழல் தருது. யார் வந்தாலும் பழம் தருது. இப்ப யாருக்கிட்டயும் அது உனக்கு வேணுமா? நீ எனக்கு என்ன செஞ்ச? அப்படின்னு அது கேட்கல. இயற்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான். கொடுக்க கற்றுக்கொள். நீ எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளு அப்படின்றார். நம்ம வாழ்க்கையில சுவாமிஜி சொன்னது, எண்ணத்தை ஆராயணும், ஆசைய ஒழுங்குபடுத்தணும், சினத்தை தவிர்க்கணும், கவலையை குறைக்கணும். இந்த 4யும் நாம கடைப்பிடிச்சா, நாம பாசம் தூய அன்பாக மாறும். இப்ப நாம தினமும் கேட்க வேண்டிய அந்த 5 கேள்விகள் நம்மளே. நான் அன்பு செலுத்துறேனா? இல்ல கட்டுப்படுத்திக் கொள்றேனா? நான் யாருக்காவது உதவி செய்யறேனா? இல்ல உரிமை செலுத்துறேனா? எனக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கா? மத்தவங்களுடைய சுதந்திரத்தை நான் மதிக்கிறேனா? என்னுடைய பாசம் அமைதியை தருதா? இல்ல துன்பத்தை தருதா? அன்பு செய்யுங்கள், பாசமாக இருங்கள். ஆனா யாரையும் மனதில் சங்கிலியால கட்டி போடாதீங்க. சாமிஜி கூறுற வாழ்வியல் சுருக்கம் என்னன்னா, அன்பு விரிவடையணும், பற்று குறையணும். அப்போதான் மனதுல அமைதியும், உறவுகளில் இனிமையும், வாழ்க்கையில நிறைவும் உண்டாகும் என்று சொல்லி, இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான ஒரு சிந்தனை விருந்து அளித்தார்கள். அன்பும் பாசமும் கலந்து சிந்தனை உரை வழங்கிய அருள்நிதி பேராசிரியர் ரோஜா பாபு அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள் பேராற்றல் கருணையினால் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றி அம்மா. ஸ்கை ஆன்லைன்
மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம். இதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை விருந்து, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு பெறுகிறது. உலக நலம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து